டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸை ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார மன்ற மாநாட்டு கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புதன்கிழமை உரையாற்றினார். அப்போது கிரீன்லாந்து தீவை அமெரிக்காவுடன் இணைத்து கொள்ள எவ்வித இராணுவ பலத்தையும் பயன்படுத்தப் போவதில்லை என்று அவர் உறுதிபட தெரிவித்தார். இது குறித்து அவர் பேசியது, அமெரிக்க பொருளாதாரம் அபரிமிதமான வளர்ச்சியை எட்டியுள்ள நிலையில் ஐரோப்பிய நாடுகள் சரியான திசையில் பயணிக்கவில்லை. கிரீன்லாந்தை நிர்வகிப்பதற்கும் அதனை பாதுகாப்பதற்கும் அமெரிக்காவால் மட்டுமே முடியும். உலக பாதுகாப்பிற்காக எங்களுக்கு கிரீன்லாந்து என்ற அந்த பனிப்பாறை தீவு தேவைப்படுகிறது. நீங்கள் அதனை தர சம்மதித்தால் அதற்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். மறுத்தால் அதனை நாங்கள் நினைவில் கொள்வோம். இந்த விவகாரத்தில் நேட்டோ நாடுகள் நியாயமற்ற வகையில் நடந்து கொள்கின்றன. டென்மார்க்கிடமிருந்து கிரீன்லாந்தை வாங்குவது குறித்து உடனடி பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது. இரண்டாம் உலகப் போரின் போது ஆர்க்டிக் தீவுக்கு அமெரிக்கா அளித்த பாதுகாப்பை மறந்துவிட்டு டென்மார்க் நன்றியுணர்வின்றி நடந்து கொள்கிறது. உண்மையில் இந்த மிகப்பெரிய பாதுகாப்பற்ற தீவு வட அமெரிக்காவின் ஒரு பகுதியாகும். அது எங்கள் பிராந்தியம். அங்குள்ள கனிம வளங்களை வெட்டி எடுப்பதில் பல்வேறு சிரமங்கள் உள்ளன. நூற்றுக்கணக்கான அடி ஆழப்பணியை தோண்ட வேண்டியுள்ளது. ஆனால் அந்த வளங்களுக்காக மட்டும் நாங்கள் அதை கேட்கவில்லை. தேசிய பாதுகாப்பிற்காக அது தேவைப்படுகிறது. கிரீன்லாந்தை கைப்பற்ற இராணுவ பலத்தை பிரயோகிக்கும் எண்ணமில்லை. டென்மார்க்கிடம் பேச்சுவார்த்தை மூலமாகவே சுமூக முடிவை எட்டிவிட விரும்புகிறோம் என்று பேசினார். அதிபர் ட்ரம்பின் இரண்டாம் பதவிக்காலத்தின் ஓராண்டு நிறைவையொட்டி வெள்ளை மாளிகையில் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஐக்கிய நாடுகள் சபை ஒரு மகத்தான நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் அது ஒருபோதும் தனது முழு திறனையும் வெளிப்படுத்தவில்லை. அதன் காரணமாகவே காசா மறுசீரமைப்பிற்காக நாங்கள் தற்போது அமைதி வாரியம் என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளோம். சர்வதேச விவகாரங்களில் ஐநா சபை இன்னும் ஆக்கப்பூர்வமாகவும் சிறப்பாகவும் செயல்பட்டிருந்தால் இத்தகைய புதிய வாரியத்தின் தேவை இருந்திருக்காது என்பதே எனது எண்ணம். எனது இரண்டாவது பதவி காலத்தில் முதல் ஓராண்டு காலத்திலேயே 8 போர் சூழல்களை நான் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளேன். இதில் ஒரு போரை தடுப்பதற்கு கூட ஐநா சபை எனக்கு உதவவில்லை. அதற்காக நான் அவர்களை குறை கூறவில்லை. உதவிக்காக நான் அவர்களை அணுகவும் இல்லை. அந்தந்த நாட்டு அதிபர்களையும் பிரதமர்களையும் நேரில் சந்தித்து பேசி சுமூகமான முறையில் பிரச்சனைகளை தீர்த்தேன். உண்மையில் நான் தீர்த்து வைத்த ஒவ்வொரு போரையும் ஐநா சபையே முன்னின்று முடிவுக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்வதில்லை. இருப்பினும் ஐநா சபை தொடர்ந்து செயல்பட வேண்டுமென்றே நான் விரும்புகிறேன். ஏனெனில் அந்த அமைப்பின் பின்னணியில் உள்ள நோக்கம் மிகவும் வலிமையானது என்று அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள கடற்படை தளத்திலிருந்து நேற்று INS சுதர்ஷினி கப்பலின் நீண்ட தூர பயணத்தை தெற்கு கடற்படை கமாண்டிங் இன் சீஃப் அதிகாரியும் துணை தளபதியுமான சமீர் சக்சேனா தொடங்கி வைத்தார். இந்த கப்பல் 22,000 நாட்டிக்கல் மைல் தூரத்துக்கு பயணிக்க உள்ளது. 13 நாடுகள் வழியாக 18 துறைமுகங்களுக்கு பயணம் செய்யும். இது குறித்து கடற்படை செய்தி தொடர்பாளர் ஒருவர் கூறும்போது, INS சுதர்ஷினி கப்பல் நீண்ட தூர பயணத்தை தற்போது தொடங்கியுள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணம் இந்தியாவின் கடல்சார் முயற்சிக்கு ஒரு சக்தி வாய்ந்த அடையாளமாக திகழ்கிறது. இது உலகளாவிய கடல்சார் நடவடிக்கைகளில் நாட்டின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. கடந்த ஆண்டு டிசம்பரில் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற கடற்படை தின விழாவின் பங்கேற்று சாகசங்கள் செய்தது என்றார். மேலும் பிரான்சில் வரும் மார்ச் ஏப்ரலில் நடைபெறவுள்ள கப்பல் கண்காட்சி திருவிழாவிலும் பங்கேற்க உள்ளது. இதைத் தொடர்ந்து ஜூலையில் அமெரிக்காவில் நடைபெறவுள்ள அந்நாட்டின் 250வது சுதந்திர தின கொண்டாட்டத்திலும் பங்கேற்கும். அப்போது நியூயார்க் நகருக்கு இந்த கப்பல் செல்லும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. செலவுகளை பிரதிபலிக்கும் கட்டணம் என்ற கருத்தில் மின்சார சட்டத்திருத்த மசோதா பட்ஜெட்
கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என்று மத்திய மின்சாரம், வீட்டுவசதி, நகர்ப்புற விவகாரத்துறை அமைச்சர் மனோகர்லால் நேற்று தெரிவித்தார். நாட்டில் மின்சாரத்தை விநியோகிக்கும் நிறுவனங்கள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றன. மேலும் மின்சார உற்பத்தி, விநியோகம், மக்களுக்கு வழங்கப்படும் மானியம், விநியோகத்தின் போது மின்சார இழப்பு போன்ற பல காரணங்களால் டிஸ்காம் நிறுவனங்கள் தொடர்ந்து நஷ்டத்தை சந்தித்து வருகின்றன. இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அனைத்து செலவுகளையும் பிரதிபலிக்கும் கட்டணம் என்ற கருத்தில் மின்சார சட்டத்திருத்த மசோதாவை கொண்டு வர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக மின்சார விநியோகத்தில் தனியார் துறைக்கு அனுமதி அளித்து போட்டியை அதிகரிப்பது, அதன் மூலம் நுகர்வோர் அவர்களுக்கு விருப்பப்பட்ட விநியோக நிறுவனத்தை தேர்வு செய்வது உட்பட பல்வேறு அம்சங்கள் இந்த மசோதாவில் உள்ளது. இந்த மசோதா கடந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்யப்பட இருந்தது. ஆனால் மாநிலங்களின் கடும் எதிர்ப்பால் மசோதா தாக்கல் செய்யப்படவில்லை. அரசு துறைகளின் நிதி சுமை, மாநிலங்களின் அதிகாரம் குறைதல், இலவச மின்சார திட்டங்களுக்கு பாதிப்பு போன்ற காரணங்களால் பல மாநில அரசுகளும் எதிர்க்கட்சிகளும் ஊழியர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் செலவுகளை பிரதிபலிக்கும் கட்டணம் என்ற கருத்தில் மின்சார திருத்த சட்ட மசோதா நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிமுகம் செய்யப்படும். இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் டிஸ்காம் நிறுவனங்களின் நஷ்டம் குறைக்கப்படும். இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் சுமூகமாக நிறைவேற்ற அனைத்து தரப்பினரிடம் ஒருமித்த கருத்தை உருவாக்க முயற்சிப்போம் என்று மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் மனோகர்லால் நேற்று தெரிவித்தார். அகில இந்திய டிஸ்காம் சங்கம் நடத்திய மாநாட்டில் மத்திய அமைச்சர் மனோகர்லால் இந்த தகவலை தெரிவித்தார். இந்நிலையில் தேசிய மின்சார கொள்கை 2026 பற்றி தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கும்படி மத்திய மின்சாரத்துறை அமைச்சகம் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளது. கியூபாவின் முதல் புரட்சிகர சிந்தனையாளரும் செயல் வீரருமான ஹோசே மார்ட்டினின் சிந்தனைகளை ஆழமாக கற்ற ஃபீடல் காஸ்ட்ரோ கல்வியை மனிதர்களிடமிருந்து பிரிக்க முடியாத உரிமை என்று மட்டுமல்லாது எல்லா மக்களாலும் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய சமூக பொறுப்புணர்வுக்கான கருவியாகவும் பார்த்தார். உலகில் பிறக்கும் ஒவ்வொருவருக்கும் கல்வி கற்பதற்கான உரிமையோடு மற்றவர்களின் கல்விக்கு பங்களிப்பு செய்யும் அறிவியல் கடமையும் உள்ளது என்று அவர் கருதினார். இளம் வயதிலேயே ஹோசே மார்ட்டினின் படைப்புகளை கற்கத் தொடங்கியதும், தன் குடும்பத்திலிருந்து கற்றுக்கொண்டதும், பள்ளி நாட்களில் அவர் சந்தித்த இடர்பாடுகளும் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தனியாத ஆசையை அவருக்கு ஏற்படுத்தின. கல்வியாலும் பண்பாட்டாலும் பண்படுத்தப்பட்ட மக்களால்தான் தங்கள் நாட்டுக்கு செழிப்பான உண்மையான சுதந்திரத்தை கொண்ட எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்கிற சிந்தனையை அவரிடம் உருவாக்கின. இந்த உறுதிப்பாடுதான் அவரது அரசியல் புரட்சிகர பாதையை வடிவமைப்பதில் தீர்மானகரமான பாத்திரம் வகித்தது என்று கூறலாம். கியூப புரட்சி வெற்றியடைந்த 1960 ஜனவரி 1ஆம் ஆண்டிலிருந்தே கல்வியை அனைத்து மக்களுக்கும் உடனடியாக விரிவுபடுத்தும் தூண்டுதலை காஸ்ட்ரோ தொடங்கினார். ஒரு குழந்தைக்கு செய்யப்படும் மிக மோசமான அநீதி அதற்கு கல்வி மறுக்கப்படுவதுதான் என்று கருதிய காஸ்ட்ரோவின் அரசு கல்வியறிவு கிடைக்காமல் இருந்த பெரும்பான்மையான மக்களுக்கு எழுத்தறிவூட்டும் இயக்கத்தை தொடங்கியது. அதன் பிறகு அனைத்து மக்களும் உயர்கல்வி பெறுவதற்கான ஏற்பாடுகளும், தன்னார்வத்துடன் பிறருக்கு கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களை பயிற்றுவிப்பதும் முன்னெடுக்கப்பட்டன. 1962 பல்கலைக்கழக சீர்திருத்தமும் நிலைத்து நிற்கும் கல்வி முறையும் நாடு முழுவதிலும் தொடங்கப்பட்டன. அறிவையும் கல்வி வளர்ச்சியையும் பெறுவதற்காக மக்கள் திரளுக்கு கிடைக்கப்பெற்ற வாய்ப்பும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை அவர்கள் கற்றுத் தேர்வதும் நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருந்தன. சோவியத் ஒன்றியத்தின் தகர்வுக்கு பின் ஏற்பட்ட கடினமான சூழ்நிலையிலும் கூட அறிவியல், தொழில்நுட்பம் ஆகியவற்றில் நாட்டின் மூல வளங்களை முதலீடு செய்வது செழிப்பான வலுவான தேசத்தை உருவாக்குவதற்கான பாதை என்கிற கருத்திலிருந்து ஃபிடல் காஸ்ட்ரோ பின்வாங்கவில்லை. அந்த கட்டத்திலிருந்து அறிவியல், தொழில்நுட்ப வளர்ச்சியை சாதிப்பதை
அனைத்து பல்கலைக்கழகங்களும் மேற்கொள்வதற்கான திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதன் விளைவாக கியூபாவில் உள்ள தொலைதூர மலைப்பகுதிகளிலும் கூட கணினிகளும் தொலைக்காட்சி பெட்டிகளும் இல்லாத ஒரே ஒரு பள்ளியை கூட காண முடியாது என்ற நிலை உருவாக்கப்பட்டது. ஃபிடல் அத்துடன் நிற்கவில்லை. இளம் தலைமுறையினருடன் ஆழமான இதயம் நிறைந்த உறவுகளையும் அவர் வகுத்து கொண்டார். அவர்களுடன் உரையாடல்களை நிகழ்த்தி நாட்டை மேம்படுத்த ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் வரலாற்றை கற்றுணருமாறும் கேட்டுக்கொண்டார். அவ்வாறு செய்வதன் வழியாக உள்ளீடற்ற வெற்று முழக்கங்களை எழுப்புபவர்களாக அன்றி உணர்வுபூர்வமான புரட்சியாளர்களாக தங்களை தாங்களே வடிவமைத்து கொள்ளுமாறு செய்கின்ற முயற்சிகளை மேற்கொண்டார். அவருடைய நூற்றாண்டை நிறைவை கொண்டாடும் வகையில் அவருடைய வாழ்க்கையும் சிந்தனையும் வகுப்பறைகளின் பிரிக்க முடியாத பகுதியாக இருக்குமே அன்றி தொலைதூர வரலாற்றை சேர்ந்தவையாக இராது என்று கருத முடியும். ஃபிடல் காஸ்ட்ரோவின் மரபு என்பது தார்மீக உறுதிப்பாடு, வீரியமிக்க அறிவுத்திறன், சமுதாயத்தின் மீதான கட்டுப்பாடு ஆகியவற்றின் மூலாதாரமாக இருப்பதை புதிய தலைமுறையை சேர்ந்த மாணவர்கள் காண்பர். படித்தல், ஆழ்ந்து சிந்தித்தல், பிறருடன் உரையாடுதல் ஆகியவை அதற்கு வழிவகுக்கும். கியூப புரட்சியின் மிக உன்னதமான நீடித்திருக்கக்கூடிய சாதனைகளில் ஒன்றான கல்வியை பொறுத்தவரை அவரது பெயரும் லட்சியங்களும் நீடித்து நிற்கும். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின உங்களோட ஒப்பீனியன்ஸை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். we will discuss about it and then லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். we'll see you on the next video.